நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சில விழாக்களில் தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும். இங்கே பார்த்தா அந்த யூனிட் டோட்டலாக உட்காந்துருக்காங்க. டைரக்டர்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து. அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் லப்பர் பந்துலேருந்து எப்போ ஒரு யூனிட் வந்து தயாரிப்பாளர் முதல் கேமராமேன்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஹீரோலேருந்து, கடைசியாக செகண்ட் லீட்லேருந்து, பழைய செகண்ட் லீட்லேருந்து இங்கே வந்து உட்காடுறாங்களோ, அப்போ அது ஒரு எல்லாருமே ஒன்றா டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் இவங்களோட கூட்டு முயற்சி ப்ளஸ் ஒற்றுமை, படம் முடியும் போது கூட தயாரிப்பாளர் சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா அந்த படம் வெற்றி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் வந்து ஜித்து பேசுவோம் சொன்னார், சார் நான் அங்கே இருந்தேன்னு. அங்கே இருக்கும்போது எத்தனை பேரை நீங்கள் கலாய்ச்சிருப்பீங்க, எத்தனை படத்தை மேலே ஒரு டேக் லைன் போட்டு கீழே உள்ளே எழுதியிருப்பீங்க இல்லையா? அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்துருவில்ல நீ. அப்போ இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பயந்துட்டே இருக்க இல்லையா? இவனுக்கு ஏதாவது எழுதி விட்டுருவாங்களான்னு பயந்துட்டே இருக்க இல்லையா? அது மாதிரி நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நாளைக்கு நீங்களும் இந்த மேடையில் வரலாம், நீங்களும் ஒரு நடிகனாக இருக்கலாம். அதனால் ஃப்யூச்சரில் வரப்போறீங்கன்னு நினச்சி இப்போ இருக்கிறவங்களை நீங்கள் வந்து பாராட்டி எழுதுனுங்கிறது தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள். கேப்டன் பிரபாகரன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க. நிறைய தேட்டர்ஸ் போட்டாங்களே தவிர அந்த தேட்டர் ஷோ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அதுவும் எத்தனை மணிக்கு ஷோனா 9 o'clock ஷோ கொடுத்தாங்க. 9 o'clock ஷோ நானே போய் படம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் எழுந்து சொன்னார் இல்லையா வந்து காலங்காத்தால் 9:30 மணிக்குன்னு. அதனால் நான் மிட் நைட் 6 மணிக்கு எழுத வேண்டியது. எழுந்தே போய் படம் பார்க்குறது. அப்போ நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு 9 மணிக்கு போகிறது கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி சின்ன படங்களுக்கு 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையாக வந்து பாதி ஆடியன்ஸ் இது பண்ணதால் அடுத்து வந்து 2 ஷோன்னாங்க, 4 ஷோன்னாங்க, ஏறக்குறைய 1000 ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கோகுல் நீங்கள் திரையரங்கத்தை எடுக்கும்போது ஒரு ஷோவாக இருந்தால் கூட அது 6 o'clock அப்படிங்கிற மாதிரி ஷோவாக இருந்ததுன்னா, 6 o'clock 7 o'clock ஷோவாக இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வர்றதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து இப்போ என்ன பத்திரிகையில் எழுதினாலும் அது 50% தான். உள்ளே வரவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அடுத்த ஷோவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதனால் உங்களுடைய ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுடைய எவ்வளோ வந்து நீங்கள் எத்தனை ஷோ கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல தியேட்டர்ஸில் நல்ல இதுவாக பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்போ எல்லாம் எப்படி சிரித்தாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பார், டிஸ்ட்ரிபியூட்டரும் சிரிப்பார், நீங்களும் சிரிப்பீங்க. மிகச்சிறந்த ஏன்னா உங்களோட ஒர்க்கை பற்றி கனி சொல்லிகிட்டே இருந்தார். நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஏன்னா டிஎஃப்டியாக இருக்கிறதால உங்களுக்கு டெக்னிக்கல் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியான இயக்குனர்கிட்ட நீங்கள் வந்து அமீர் மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே போதும், நீங்கள் 100 பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி தான். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.